சாரி, என்னோட வைப்ரேஷன் ஆகுது இந்த ஃபோன். அது தூக்கி போடு. சரி, இப்படிதானே வச்சிருக்கேன், உனக்கு தெரியுதுல நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு. நான் டெக்ஸ்ட் பண்றப்ப ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்? 1 டேக்கு அப்புறம் ரிப்ளை பண்ண. நான் அப்படி பண்ணிருக்கியா? ஆமா, எப்போதும். நான் அப்படி நீ அங்க ஹைதராபாத்ல பக்கத்து ரூம்ல இருந்தே நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன். Two things prioritize in a day na what is ஃபுட், சாப்பாடு. நான் டீசென்டான ஆளு, என் கேங்ல 4 ஃபுல்லு, நாய் சேகர் மட்டும் கூலு. வெள்ளதான். மாமன் என்ன பார்த்தா பயந்தீங்க? அந்த சின்ன வயசுல நான் இருக்கும். அப்படியா? அந்த அந்த பட்டிக்குட்டி இந்த மாதிரி. ஸோ அந்த கம்மி ஃபிலிம்ஸ்லேயே அந்த மாதிரி ஒரு பெரிய படம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபைலில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ வி ஃபீல் வெரி பிளெஸ்ட். அவங்க வந்துட்டு அவங்க ஷார்ட்ல நான் கூட இப்போ ஆப்போசிட் எடுத்திருப்பாங்க. ஷில் பி த வீட்டுக்குள்ள தான் ஷூட் பண்ணிருந்தோம். அண்ட் வில் கம் டு லைக் சார் கிட்ட வந்து சார் ஓகே அப்படின்னு சொன்னா வில் லுக் ஓகே அப்படின்னா ஒரு அப்ரூவல் கிடைச்ச மாதிரி. எனக்கு ஒரு 300 ரூபாய் தேவைப்படுது, 3 பங்கா பிரிச்சிருங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Hi, this is Deepika from Red Knoll. Iniki we have two beautiful ladies with us, Sanjana and Anantika. Vanakkam. How are you? Okay, so Parimala and Co பார்க்கவே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்ட்டு. அது வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி பரிமலா கோ இருக்குன்ட்டு நம்புகிறேன். ஸோ டு கிக் ஸ்டார்ட் வித் ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து பாண்டியராஜ் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நிஜ சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்தாலும் ஓரமாக எங்கேயாச்சும் உட்காந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து. அவ்வளோ சீக்கிரம் ட்ராவல் ஆகுது. ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் நடந்தது. லைவ்ல பார்த்தோம், லைவ் ரிலேயில் பார்த்தோம். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த தி சிஸ்டர்ஸ் பாண்ட் அது ஜென்ரலாக ஒரு செட்டில் வரும்போது அந்த சிஸ்டராக நடிக்கிறது அப்படின்னு இருக்கிறதுல. ஸோ உங்களுக்குள்ள அந்த பாண்டை பற்றி டு கிக் ஸ்டார்ட் யார் ஆரம்பிக்கிறீங்க? இப்போ நம்ம சினிமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் தான் என்கிட்ட இருக்கேன், ஓகே நான் மட்டும்தான் இருக்கேன். கீழே அந்த சைன் லாங்குவேஜ்ல வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து இப்படி இருந்துக்கிறேன், நீ சொல்லு. அதுதான் இப்போ என்னமோ அது வந்து என்னன்னா ஃபிலிம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் டச்ல நான் தான் கண்டினியூஸா இருக்கேன். அதோட பாண்ட் இங்க எப்பவுமே இருக்கும்னு நான் மாறாது நினைக்கிறேன். எனக்கு செட்ல வந்துட்டு நான் என்னோட இப்போ எங்கேயாவது எந்த ஷூட்டா இருந்தாலுமே என்னோட ஆண்டி வந்துட்டு கேர்ள்ஸ் அட்டி மாதிரி. எனக்கு அந்த ஹியூஜ் கேர்ள். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எங்களோட அசோசியேட் திவ்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்கள் தான் கேர்ள் கேங். அண்ட் தென் எங்களோட மேக்கப் ஹேர் டீம் அந்த கேர்ள்ஸ்லாம் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் கேங் பயங்கரமாக செட் ஆகிடுச்சாங்க. அதில் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக ஷீ ஆல்சோ ஹேஸ் அ யங்கர் சிஸ்டர், ஐ ஆல்சோ ஹேவ் அ யங்கர் சிஸ்டர். ஸோ அது லைக் இன்பில்ட்டாக இருந்தது அந்த ஒருத்தர் மேலே பாசம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் மாட்டோம், ரொம்ப பாசமாக இருப்போம். அடிச்சுக்கிட்ட வீடும் பார்த்துருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த சிஸ்டர்ஸ். இல்லை நோ ஜஸ்ட் சிஸ்டர்ஸ். இது எனக்கு லாஸ்ட்டாக எப்போ இந்த இவ்வளோ ஏஜ் கேப் கம்மியாக இருக்கிற சிஸ்டர்ஸ் காம்பினேஷன் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இல்லை எனக்கு. அண்ட் அது ப்ரெசென்ட் பண்ண விதம் ஃபுல் அண்ட் ஃபுல் சார் இதுதான். அவரோட மைண்ட்ல வந்து அந்த டாம் அண்ட் ஜெரி அப்படிங்கிற இது இருந்தது. பயங்கர பாசம் ஒருத்தருக்காக. அதாவது இவளுக்காக நான் வந்து யாராவது போய் அடிச்சுட்டு கூட நான் வந்துருவேன், ஆனா இவன் மூஞ்சி முன்னாடி ஐ வாண்ட் அக்செப்ட் தட் இவளுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அஃப்கோர்ஸ் பரிமலா அண்ட் கோல உங்கள் கேரக்டரில் நடித்த அப்பா அம்மா பற்றி பேசி ஆகணும், ஜெயராம் அண்ட் ஊர்வஷி மேம். அண்ட் அவங்க 2 பேருமே அஃப்கோர்ஸ் பஞ்சதந்திரமில் வந்து பார்த்து எவ்வளோ தூரம் நாங்கள் ஈகராக இருந்தோமோ, ஐ திங்க் ஆஃப்டர் தட் வந்து இவங்க திருப்பி இந்த பஞ்சதந்திரம் பார்ட் 2 வராதா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கும்போது ஐ திங்க் திஸ் வாஸ் அ விஷுவல் ட்ரீட் ஃபார் அஸ். அண்ட் அவங்க 2 பேரும் அந்த ஆன் ஸ்க்ரீன், அவங்க 2 பேர் அந்த பாண்ட் பற்றி. ஸோ ஜெயராம் சாரோடும் ஊர்வஷி மேமோடும் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் பேச விட சீன்ஸே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இது 2ம் கம்பைனாக போகுது. அதனால எதனா நிறைய டேக்ஸ் போயிருக்கா இல்லை? அதனால நிறைய நிறைய இம்ப்ரோவைஸ் ஆயிட்டே இருக்கும். அது வந்துட்டு பேப்பர்ல இருக்கிறது வெறும் டயலாக்ஸ் பீட்ஸ் இப்படி இருக்கும். இந்த டயலாக் இது இந்த ஒரு சீன்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன் காம்பினேஷன் நம்ம எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அது படம் வந்த அப்புறம் லைக் மேம் வந்து அது சின்ன சின்ன ஆக்ட்ஸ் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க இப்படி நடக்கிறதுல. அப்புறம் வந்துட்டு யாராவது பேசியிருக்கும் போது சைட்ல
ஸோ அப்படியே எலிவேட் ஆகிடும் சீன். ஸோ அதை பார்த்து சாருக்கு ஒரு ஐடியா வரும். சார் வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து டிஸ்கஷன்ல இம்ப்ரவைஸ் நிறைய சீன். ஒரு சில சீன்லாம் வந்துட்டு நாங்கள் 3 பேரும் இருப்போம், ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ரெடி ரெடி அப்படின்னா எங்களுக்கு மூஞ்சி நார்மலே ஆகாது, கண்ணெல்லாம் தண்ணி வந்து. இன்னைக்கு கூட ஸ்டேஜ் மேல கூட ஆச்சு. இன்னைக்கு கூட நம்ம 3 பேரும் சிரிச்சுட்டே இருக்கேன். ஐயா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இவங்க 2 பேரும் எப்படின்னா அண்ட் யோகி பாபு சார் ஆல்சோ இந்த காமெடி இது பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம்ல, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ நாங்கள் இப்போ எங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த காமெடி அப்படின்னு ட்ரை பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்க. அது எந்த மீட்டர் ஒர்க் ஆகும், அது எப்படி பண்ணால் வந்து காமெடி லேண்ட் ஆகும் போல நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஸோ அவங்கள பார்த்து நான் ஒன்று அப்சர்வ் பண்ணி இது பண்ணாலுமே அவங்க ஒரு மீட்டரில் பண்ணுறாங்கல்ல. ஸோ தேர் ஹெல்பிங் அஸ். இப்போ வந்துட்டு அவங்க நான் இந்த டைலாக் சொல்கிறேன், நீ இது சொன்னால் அது கவுண்டர் நான் இது எடுக்கிறேன். அண்ட் யோகா சார்னால் அட் ஒன் பாயிண்ட் இஸ் லைக் நீ இந்த சென்டென்ஸாக சொன்னால் வந்து லேண்ட் ஆகாது, இப்போ நீ அதை கட் ஷார்ட் பண்ணி 2 வார்த்தையை சொல்லி காமெடி லேண்ட் ஆகும். லைக் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி தருவார். கான்டென்ட்டே கொடுப்பாரு அவரு. நான் அதை சொல்லிட்டு போகிறேன், நீ இது சொல்லு, எனக்கு லைக் அவரு மொக்க பண்ணுற மாதிரி காமெடி சொல்லுவாரு. ஸோ தட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு எத்தனை பேர் இது பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஊர்வசி மேம் நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பண்ணு இப்படி பண்ணு. அவங்க வந்துட்டு அவங்க ஷார்ட்ல இருந்தா கூட இப்போ ஆப்போசிட் எடுத்திருப்பாங்க. ஷில் பி வீட்டுக்குள்ள தான் ஷூட் பண்ணிருந்தோம். ஸோ அவங்க உட்காந்து அவங்களோட விசிபிலிட்டியில தான் உட்காந்துருப்போம்ல, அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல நீ இப்படி பண்ணனா இன்னும் காமிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுவோம். அண்ட் வில் கம் டு லைக் சார் கிட்ட வந்து சார் ஓகே அப்படின்னு சொன்னா வில் ஓகே அப்படின்னா ஒரு அப்ரூவல் கிடைச்ச மாதிரி நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்கல்ல, நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிற ஒரு படம் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொருத்தரையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் அத்தனை ஆக்டர்ஸ் கிட்ட நான் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டேன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஒரு சீனும் இது இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும்ல, அது நான் எங்கேயும் பார்க்கவே இல்லையே. இப்போ இந்த வரைக்கும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அது இப்போ ஒரு செகண்ட் இப்போ நான் சைலண்ட் இருந்தாலும் அந்த சைலண்ட் விட ஏதாவது பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன். அது ரொம்ப பெரிய ஒரு திங் தான், கத்துக்கிறதுக்கு. நைஸ். உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்னா? ஆமா, இம்ப்ரவைசேஷன் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆள் கிட்ட இருந்து வராம அந்த குரூப்பா எல்லாருமே அதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கிறப்போ அங்கே ஒரு அவுட்கம் ஒன்று வரும்ல. ஐ திங்க் பாண்டியராஜ் சார் கிட்டேருந்து வர அந்த எனர்ஜி வந்து எல்லாருமே அந்த ஹை எனர்ஜிலேயே வச்சிருந்து. பிகாஸ் ஃபிலிம் இட்ஸ் அந்த இதை பார்த்தா வந்து ஹை எனர்ஜியா இருக்கு. இப்போ வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ ஹை எனர்ஜி ஆல்ரெடி கன்வே ஆகுதுல, அந்த ஹை எனர்ஜி வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. அண்ட் எப்படி இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு கூட நடிக்கிற ஆளுங்க எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எனர்ஜி இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மூலமாக நாசி சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு, லைக் இது ரொம்ப முக்கியம் ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு. அப்போதான் நம்ம நடிப்பும் எலிவேட்டடாக தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படியா அப்படின்னு கேட்டு லெசனாக தான் இருந்தது தவிர ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு ப்ராஜெக்டாக பண்ணதான் எனக்குமே வந்துட்டு நானுமே டிஸ்கவர் பண்ணுறேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதான் எவ்ரிடே 7 AM போய் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா வந்துட்டு டயர்டாக தான் செய்யும். நாங்களும் கேட்போம் ஒரு சில நாள் ப்ளீஸ் ஒரு 2 hours லேட் ஆகிறப்பெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் அப்படி இருந்துமே கண்டினியூஸா ஷூட் பண்ணோம். ஒரு மந்த் ஃபுல்லா கண்டினியூஸா ஷூட் பண்ணோம். எவ்ரிடே 45 daysனால எவ்ரிடே we were able to go because அதான் நான் அங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க வீட்ல இருந்து ரெடி ஆகி கிளம்பி அந்த வீட்டுக்கு போய் உட்கார்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ். இட் வாஸ் இட்ஸ் ஆல்சோ one dog. எனக்கு டாக்னா பயம். அண்ட் அது அவளும் இருந்ததுனால எனக்கு கியூட் டாக். ஆமா, ஆக்சுவலி அந்த டாக் பத்தியுமே பேசி ஆகணும்னு நான் இருந்தேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் a trained dog அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே டீனா இல்ல படத்துல எனக்கு இந்தான்னு கூப்பிட மட்டும் தான் தெரியும். இந்தான்னு கூப்பிட்டு அந்த டாக் வரும். ஸோ இந்தான்னு கூப்பிடுறது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஏதோ நல்ல பேரு, ஏதோ ஜப்பியோ இந்த மாதிரி ஏதோ. ஆமா, ஜப்பி என்ன ஜப்பி? ஒரே நிமிஷம், சாரி 2 வாரம் தூங்க. நான் வந்து முடியறதுக்குள்ள எனக்கு அது ஞாபகம், அப்புறமா நான் சொல்றேன். படத்துல அந்த பேரு டீனா. சூப்பரா நடிப்பா, பயங்கரமா நடிப்பா, கரெக்டா டைமிங்கா நடிப்பா. அவங்க வந்து கேமரா ஃபேவரிங்கா எப்படி திருப்பணுமோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் போய் நின்னுப்பாரு அவரு. அங்க இருந்து வந்து சிக்னல் கொடுத்தா செம்மையா நடிச்சு கொடுத்தா. அவங்களுமே சார் சொல்லுவாரு எல்லா சிங்கிள் டேக் இதுன்னு. அவளுமே என்ன ஏன் உங்களுக்கு டாக்லாம் பயம் அப்படின்னு ஜெனரல் சின்ன வயசுல இருந்து? ஐயோ, சின்ன வயசுல ரொம்ப பயம். நான் சின்ன வயசுலயே ஒரு LKG UKG அப்போவே
இல்ல ஏதாவது இன்சிடென்ட்னாலயா இல்ல இன்சிடென்ட்னாலே ஒரு 3 இன்சிடென்ட் நடந்துச்சு. 3 incidents ஓகே ஸோ எனக்கு ரொம்ப பயம் மட்டும்தான் இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும், நல்லா பிடிக்கும். இப்போ நான் நினைச்சேன், அம்மா கிட்ட நான் கேட்டேன், நம்ம ஒரு டாக் வாங்கலாம், குட்டி டாக் வாங்கலாம்னு. பரவாயில்லையே. ஆனா ஸ்டில் எனக்கு ரொம்ப பயம் இருக்கும். நான் நினைச்சேன் ஒரு குட்டி டாக் வாங்கிச்சா ஓகே, அது பாவம் சின்ன டாக் இல்ல, பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது பெரியவமா அந்த டாகுக்கும் என்ன தெரியும், எனக்கும் அந்த டாக் தெரியும். ஸோ அவ்வளோ அந்த பேரியர் இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா அம்மாக்கும் வீட்டுக்காருக்கும் எல்லாருக்கும் பயம்தான். ஓகே. ஆனா என்ன டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், அந்த பேரு தெரியாம எனக்கு கிடைச்சதா இல்லையா பேரு இல்ல. பட் ஆனா இப்போ அந்த இன்சிடென்ட் சொன்னீங்களே, ஏதான ஒரு இன்சிடென்ட் எங்களுக்காக. இப்போ நானு ஸ்கூலுக்கு போனேன்னா ஸ்கூல் பஸ்க்கு போனோம். ஸோ அந்த வழி இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த சின்ன வீட்டுல வெளியே ஒரு சின்ன ஃபுல் ஃபர் மாதிரி, அந்த கியூட் மாதிரி எதுவும் இல்ல, பாமரேனியன். பட் நினைக்கிறேன் வெள்ளையா இருக்குமா? வெள்ளை தான். பாமரேனியன் பார்த்தா பயந்தீங்க? அந்த சின்ன வயசுல இருக்கும். அப்படியா? ரொம்ப ஐ டோன்ட் நோ. அந்த பட்டிக்குட்டி இந்த மாதிரி அது இந்த மாதிரி ஹுக்ல தான் இருந்தேன். அந்த ஹுக் இது மட்டும்தான் அந்த டாக்ன ஹேண்டில் பண்ணுது. ஓகே. ஸோ நான் எப்பவுமே வெறும் நான் வெயிட் பண்ணணும். அந்த பஸ் வந்தா மட்டும்தான் நான் கிராஸ் பண்ணுவேன். ஸோ ஐ நீட் டு வெயிட் தேர். ஸோ இந்த பட்டி எப்பவுமே என்னை பார்த்தா குறைச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு டே நான் நினைச்சேன், அப்ப அம்மும்மா தான் என்ன பாட்டி தான் என்னை கூட்டிட்டு போவாங்க. ஸோ அம்மும்மா ஏன் வீட்டுல இருக்கேன், அங்கிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு வாக் பண்றதுக்கு. அம்மும்மாக்கு கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். அம்மும்மாக்கு கேட்க மாட்டேன், டேஞ்சர் இருந்தா கூட, எனக்கு ஏதாவது நடந்தா கூட. ஸோ அம்மும்மா அங்க இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். நான் நினைச்சேன், நான் திரும்பி நானும் குறைக்கிறேன்னு நினைச்சிட்டு அந்த பட்டி குறைக்கிற, நானும் குறைக்கிறேன், நானும் போ நானும் சொல்லிட்டே இருக்கேன். சோ அப்போ அந்த பட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அந்த ஜம்ப் பண்ணி இந்த ஹுக் அப்படியே விட்டுச்சு. ஐயோ, யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி இருக்கும். நான் பார்க்கும்போது அம்மா இல்ல, அம்மா ஸ்கூலுக்கு போறான், அம்மா டீச்சர். ஸோ அம்மா அந்த ரூட்ல இருக்க, அம்மா அங்க வீட்டுல, நான் மட்டும்தான் இருக்கேன். சடன்லி இந்த பட்டி இப்படியே வராரு, ஃபுல் ஜம்ப் பண்ணி. அம்மா நான் அப்படியே அழுதுட்டு நான் ஓடுறேன் கண் அடைச்சிட்டு. எனக்கு இப்போவே நல்ல ஞாபகம் இருக்கு விஷயம் தெரியுமா. லைக் அம்மா எங்க ஓடி போனேன், திரும்பி அம்மா கிட்ட ஓடி போறேன். அம்மான கூப்பிடுறாங்க, ஆனா அம்மா கிட்ட நான் ஓடி போறேன். வெயிட் பண்ணுதா இல்ல, நான் இப்படி திரும்போது இந்த பட்டிக்குட்டி இப்படியே ஜம்ப் பண்றேன். ஐயோ, எனக்கு அப்போவே நான் அம்மா கிட்ட ரீச் ஆயிட்டேன். அந்த பட்டிக்குட்டி ஓனர் கூட வந்தேன், அந்த பட்டிக்குட்டி ஓனர் கூட பேக்ல ரன் பண்ணேன், ஓடி வந்தேன். ஓகே ஓகே. அம்மா இதுதான் பெரிய இன்சிடென்ட், அப்படியே இது ரொம்ப பெரிய இன்சிடென்ட். ஆகி நான் மறக்கவே மாட்டேன். எல்கேஜி படிக்கும் போது அது இது ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட். இல்ல நான் என்னோட வீட்டுல வளர்த்த நாயே என்ன ஃபுல்லா கடிச்சு நான் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கேன். கேட் கடிச்சிருக்கு, ராபிட் கடிச்சிருக்கு, ஒரு டைம்ல ஒரு பெட், ஒரு டைம்ல கேட். இப்போ எதான பெட்ஸ் இருக்கா? இப்போ இல்ல ஆனா வேணும். ஓகே ரைட். சரி, ஒன் சச் குட் இன்சிடென்ட் கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். இல்ல எல்லாருக்குமே இருந்திருக்கும்ல சின்ன வயசுல டாக் துரத்துற மெமரி வந்து. டாக், கேட்ஸ் எனக்குமே இன்னும் கூட சின்ன வயசுல கீர்னது இன்னும் மார்க்லாம் இருக்கு எனக்கு அப்படிலாம். அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 பேரும் ஃபீல்டில் அழகழகான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்கள் கமல் சாரோட நடிச்சது, இன்னொரு பக்கம் நீங்கள் ரஜினி சாரோட நடிச்சதெல்லாம் இட் இஸ் ஒன் சச் செரிஷ்டு மெமரி. இப்போ வரைக்குமே அதை யோசிச்சு பார்த்து என்னைக்காவது ஃபைனலி வி மேட் சம்திங்ல அப்படின்னு யோசிச்சது உண்டா? ஆமா, ஆனா இந்த காம்பினேஷன் இப்போ கமல் சாரோட நடிச்சது, ரஜினி சாரோட நடிச்சது போன இன்டர்வியூல ஏதோ கேட்டாங்க, அப்பதான் நாங்களே ரியலைஸ் பண்ணுவோம், ஆமா இந்த மாதிரி ஒரு காமன் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஐ மீன் இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜ்ல நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ அந்த கம்மி ஃபிலிம்ஸ்லேயே அந்த மாதிரி ஒரு பெரிய படம் ஒரு எங்களோட
ப்ரொஃபைல்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ we feel very blessed. அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் பேசினோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செக்மெண்ட் இது டு கிக் ஸ்டார்ட் ஒரு ப்ரஷிங் மாதிரி தான். அந்த செக்மெண்ட் வந்து லைக் இட்ஸ் கால்ட் அஸ் 5 4 3 2 1. உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றினது தான் இது. ரேட்டிங் மாதிரியா? ரேட்டிங் மாதிரி இல்லை, லைக் 5 4 3 2 1னா நான் 5 என்ன பண்ணியிருக்கீங்க, 4 அந்த மாதிரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 5 மூவிஸ் யூ வாட்ச் ரீசென்ட்லி அந்த மாதிரினா எது? ஓகே, அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் த 5 4 3 2 1. நான் கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 5 மூவிஸ் யூ வாட்ச் ரீசென்ட்லி தட் யூ லைக் எது டு கிக் ஸ்டார்ட் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது அதிரடி நான் பார்த்தேன். நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஐயோ, இப்போ ரீசெண்டாக வேற என்ன பார்த்தேன்? 5 மூவிஸ் எனக்கு தெரியல. கருப்பு நான் பார்த்தேன். இனி என்ன ரீசெண்டாக ரிலீஸ் எனக்கு நான் பார்த்ததே ஞாபகம் இல்ல. என்ன சொல்ல, கடைசியா பார்த்த 5 படங்கள் அது ரீசெண்ட்னு இல்லை, எப்பயோ கூட இருந்திருக்கலாம். ப்ராப்ளி ஃபியூ ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது அந்த மாதிரி இருந்தாலும் நோ இஷ்யூஸ். நான் ஒரு ஷோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஷோ எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அந்த கொரியன் ஷோ. கொரியன் ஷோவா? ஒரு கொரியன் இது அது அது நான் பார்த்தேன். இது அது இது அது அதான் கொரியன் ஷோ. இது அது நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு தான் தெரியும். அது கொஞ்சம் ஹாரர். ஓகே, நான் ஹாரரே பார்க்க மாட்டேன். நான் ஹாரரே பார்க்கவே மாட்டேன். அப்படி இப்படி இது அது ஏதோ தெரியல. நான் அங்கே இங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அதனால மாதிரி சீரிஸ் வேணா நேம் பண்ண ரொம்ப பிடிச்சது. என்னோட டாப் ஃபேவரட் சீரிஸ் ஒன்று இருக்கு. திஸ் இஸ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு. உனக்கு தெரியும்? தெரியும் தெரியும் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். திஸ் இஸ் அஸ் ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். அண்ட் ஒரு பேட் டே அப்படின்னா வீட்டுக்கு போய் ஒரு எபிசோட் ரேண்டமாக ஒரு எபிசோட் பிக் பண்ணி பார்த்தா போதும். யூ வில் கோ டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லாக. அந்த மாதிரி ஒரு இது. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸாக ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட கோ டு அது. அதுக்கப்புறம் யங் ஷெல்டன் ரொம்ப பிடிக்கும். யங் ஷெல்டன் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில ஐ திங்க் பெஸ்ட் எவர் சீரீஸ் மேட் சோ ஃபார் இஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அது அது வந்து இருக்கு. அண்ட் இவ்ளோ சொன்னது ஒரே ஒரு மூவி மட்டும் சொல்லுங்களே பாவம். நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ். நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ். அது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இப்போ இது ப்ரீக்வல் மாதிரி. ஓகே. ஓகே, அத ரீசன்ட்டா பார்த்த மூவியா? ரீசன்ட்டா எதுமே பார்க்கல. நோ, ஐ அம் சேயிங் சீரிஸ் நேம் பண்ணா லாஸ்டா என்னென்ன சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன். சரி, மூவி வேணுமா போனேன். ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மைக்கேல் பார்த்தேன். எனக்கு பார்க்கணும்னு அப்ப இருந்துச்சு. ஆனா டைம் கிடைக்கல. இன்னும் ஆக்சுவலி போயிட்டு தான் இருக்கு. என்ன ட்ரை பண்ணுங்க. எனக்கு இப்போ நான் இன்னைக்கு காலைல தான் சென்னை வந்தேன். நான் நாளைக்கு டிக்கெட் போட்டு நான் கருப்பு போய் பார்த்துருவேன். சோ ஆமா, இந்த தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஃபிலிம்ஸ்லாம் மிஸ் பண்ண. எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஊரு சினிமாவோட இதுவே அதுதானே. நம்ம தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணி பார்க்கறது அதோட ஃபுல்ஃபில்மென்ட்டே ஃபீல் ஆகும். அது ஒரு தனி அழகு. எல்லா லாங்குவேஜ்லயும் அப்படி லைக் இந்தியால இல்ல, வெளியில இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. we are very privileged. இந்த மாதிரி ஒரு அது ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ற ஒரு இதுல அதே அப்படியே ஒரு இதுவும் போட்டுடுறேன். ஸோ இந்த படத்துல வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஒரு குரூப்பா வாட்ச் பண்றோம்னு சொல்லி. இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான் டெஃபினட்டா. நம்ம வந்துட்டு ஆப்வியஸா தனியா ரிப்பீட் வேல்யூ இருக்கும். கண்டிப்பா ரிப்பீட் வேல்யூ இருக்கும். நம்மளுக்கு தெரியும்ல, பண்றப்பே தெரியும்ல, நாங்க என்ஜாய் பண்ணி பண்றோம் அப்படின்னு தெரியல, ரிப்பீட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு தெரியுது. பட் நம்ம வந்து தனியா வீட்டுல உட்காந்து பாக்குறத விட நீ ஓடிடில வந்து பாத்துக்கலாம் அப்படிலாம் இல்லாம தியேட்டர்ல வந்து எல்லாரோட சிரிச்சு பாக்குறப்போ அது நம்மளுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். கண்டிப்பா. சோ எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. எஸ். 4 wellness habits you follow. நான் சொன்னேன், காலையில எழுந்திரிச்சோன்னே நல்லா ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது வெறும் வயிற்றுல. பிஃபோர் காஃபி டீ நீங்க காலைல குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நல்லா ஒரு பெரிய கிளாஸ் வாட்டர் அப்படி இருக்கணும். சாரி, என்னோட வைப்ரேஷன் ஆகுது இந்த ஃபோன். அது தூக்கி போடு. சரி, இப்படிதானே வச்சிருக்கேன், உனக்கு தெரியுதுல நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு. நான் டெக்ஸ்ட் பண்றப்ப ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்? 1 டேக்கு அப்புறம் ரிப்ளை பண்ண. நான் அப்படி பண்ணிருக்கியா? எப்போதும் நான் அப்படி நீ அங்க ஹைதராபாத்ல பக்கத்து ரூம்ல இருந்தே நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன். நான் எப்ப அவாய்ட் பண்ணா? நீ எடுக்கவே மாட்ட போனே. சரி சரி, ஓகே. 1 2 4 wellness habits. 4 என்ன சொல்றது? அதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு வெல்னஸ்
என்ன ஹெல்த்துக்கு அந்த மாதிரி ஹெல்த் சொல்றேன். மேக் ஷூர் யூ மூவ் யுவர் பாடி ஒரு 30 minutes ஒன் டே அட்லீஸ்ட். இப்போ வந்துட்டு ஒர்க் அவுட்டா இல்லைன்னா கூட யோகா பண்றீங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்றீங்க, நடக்கிறோம் அப்படின்னா ஓகே அந்த இது பண்ணிட்டா மென்டலி ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் a lot. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் ஒர்க் அவுட்லாம் பெருசா பிடிச்சது இல்லை. பட் நடுவில் ஒரு ஹெல்த் புஷர் ஆனதுக்கு அப்புறம் ஐ பிகம் வெரி கான்சியஸ். அட்லீஸ்ட் லைட்டாவது ஏதாவது பண்ணிடணும் சொல்லிட்டு. அண்ட் டைமுக்கு சாப்பிட்றணும். ஸ்கிப் பண்ணாமல் மீல் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றது வந்து வெரி 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 எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாலும் அது பத்தாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. லைக் லைட்டாக சாப்பிட்டா கூட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. டின்னர் மினிமலாக வச்சுக்கணும். ஓகே. அவங்களோட 4 வெல்னஸ். உங்களுக்கு இது எதுவும் எனக்கு இல்ல. ஒண்ணுமே இல்லையா? பசிச்சா சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் மார்னிங் சாப்பிடுவோம். மார்னிங் கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். ஆனா எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப நான் சாப்பிடுவேன். அது ஓகே தாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் எனக்கு இல்ல நீ ஆக்சுவலி நிறைய சொல்லலாம். நீ வந்துட்டு எவ்ரிடே ஒரு ஒரு ஆக்டிவிட்டி, நீ நான் கிளாஸ் மட்டும் தான் அந்த ஆக்டிவிட்டி மட்டும் தான் எனக்கு ஒரு ரொட்டீனா பாடி ஆக்டிவா வெச்சுக்குது இல்ல, அவ்வளவுதான். ஆனா என்னோட ஹெல்த் கொஞ்சம் அப்படிதான் இருக்கா? ஸ்லீப் எனஃபா இல்ல? ஸ்லீப் எனஃபா இருக்கு. ஸ்லீப் நல்லா ஸ்லீப்பும். அப்புறம் ஏன் நீ எப்போதும் டயர்டா இருக்க? ஆனா ஃபுட் இந்த புரோட்டீன் அது இது அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, அது பண்ணணும், ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும்னு. ரைட், ஓகே. 3 things people misunderstood about you na, what is it in general? For instance, இனிஷியலாக ப்ராப்ளி என்னெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அரகண்டாக இருப்பா அப்படின்லாம் வந்து நினச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 3 things people misunderstood about you. people misunderstanding ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கல்ல இவங்களை தப்பான வந்துட்டு அங்க வந்து ஆஃபீஸ்ல நின்று இருக்கிறப்போ லைக் காஸ்டியூம் ட்ரையல் பார்த்துருந்தா ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அப்போதான் நான் கொஞ்சம் இவன் காலையிலேயே போயிட்டா, நான் மதியம் போறேன். அவரை போயிட்டு கை கொடுக்குறப்போ ஹலோ அப்படின்னு யாரும் சொல்லணும், ஹலோ அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் அன்னைக்கு அங்க சார் ஆஃபீஸ்ல வந்துட்டு நிறைய டாக்ஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க வந்து அன்னைக்கு போட்டோ எடுக்கும் போதே மேடம் அலறி ஓடிட்டாங்க. எனக்கு அப்போ தெரிஞ்சது, ஓகே இவளுக்கு நான் என்ன செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. பட் என்ன தெரியுமா, ரொம்ப எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டா. இப்போ வெரி அகாமடேட்டிவ். அது வந்து எனக்கு அப்படி இருந்து எனக்கும் அப்படிதான். எனக்கு ஓகே ஒரு சில விஷயம் எனக்கு அது ஓகே, லெட் இட் ஸ்லைட். அவள் வந்து நான் ஒரு சில என்னன்னு சொல்றது, ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு வீட்டுல இருக்க மாதிரி இருக்கதான் பிடிச்சிருந்தது. அந்த அந்த இது மேட்ச் ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்றப்போ எனக்கு நிம்மதியா இருந்தது, எனக்கு பீஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க 2 பேரும் அங்க செட்டில் அங்கே பெட், எங்கள் ரூமில் அந்த பெட் போட்டுருப்பாங்க, அங்கேயே போய் படுத்துருப்போம். படுத்து தூங்கிட்டா அப்படியே பார்த்து கதை பேசிட்டு இருப்போம். சார் அப்படியே மானிட்டர்லாம் உட்காந்துருப்போம். எங்கே பாரு எப்படி வந்து உட்காந்து இப்படி படுத்துட்டேலாம் டயலாக் ரிப்பேர் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மீட்டர் லைக் ரொம்ப ஒரு மாதிரி செட் இல்லாமல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ் நைஸ். இப்பளும் மாறுச்சு இல்ல, அழகா சொன்னாங்க அவங்க எப்படி வைப் செட் ஆச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வைப் செட் ஆகுது. அதுதான் 3 things நீங்க பார்த்த உடனே என்ன யோசிச்சிங்க? வேணா நான் கொஸ்டினே மாத்திக்கிறேன். வேணா பார்த்த உடனே என்ன யோசிச்சிங்க இவங்களை பத்தி? ஸ்ட்ரெயிட்டா பார்த்தது நம்ம அந்த லுக் டெஸ்ட்ல அந்த பண்ணும்போது சஞ்சனா அந்த கார் இருந்து இறங்கிட்டு அவ்வளோ ஸ்பீடா வாக் பண்றா. ஆமா ஓகே. அப்போ நான் நினைச்சேன், ஐயோ சஞ்சனா பேச மாட்டியா, சஞ்சனா ஐயோ பேசும்ல, எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பேசாம போயிட்டாங்க. ஆனா செட் ஆயிடுச்சு. 2 things you prioritize in a day na, what is it? Or in general 2 things you prioritize no matter what? Food first. Food. Okay. சாப்பாடு. அவ்வளோ கஷ்டமான கேள்வி இல்லைங்க. எனக்கு ஏதோ நாள்ல ஏதோ ஒரு 1/2 an hour 1 hour எனக்கு சைலன்ஸ் வேணும். யாரும் பேசக்கூடாது. எனக்கு ஏதாவது ஷூட்டோ இல்லை வெளில போயிட்டு வரோம்னா நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய சோஷியலைஸ் பண்ணுறோம், லைக் லவுடாகவே இருக்கு, காதில் நாய்ஸ் விழுந்துட்டே இருக்குல்ல. எனக்கு வந்து ஒரு நாளில் ஒரு 1/2 an hour 1 hour யாருமே எங்கிட்ட பேசக்கூடாது. லைக் ஜஸ்ட் mere silence. ஓகே. உங்களுக்கு? எனக்கு அது ஒர்க் இருந்தா அந்த மாதிரி, ஆனால் ஒர்க் இல்லைன்னா எனக்கு எப்பவுமே சைலன்ஸ் தான். இல்லை சைலன்ஸ் இல்லை, பட் நான் கேரளா தானே, சோ எனக்கு அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் இருக்கு, அந்த நேச்சர் பரவாயில்ல. சோ ஃபுட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கேம், ஒர்க் இல்லைன்னா கேம் எனக்கு ஆடிட்டே இருக்கணும். தங்கச்சி இருக்கு, சோ கேம் ஆடும்.
போட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றது. ஓகே, ஆஹா, அவ இந்த படத்துல இருக்கா தங்கச்சி. அப்படியா? அவங்க வந்து பண்ணிருக்கா. வந்தாங்க, நாங்க பாலக்காடு ஷூட் பண்றப்ப வந்தாங்க, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. சோ எங்களோட கசின்ஸ் மாதிரி இந்த மாதிரி தேவைப்படுச்சு. சார் பார்த்தாரு, இவளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு there is one shot of all three of us sitting together in the film. நைஸ். Yeah, you see. ஓகே, one thing you want to unlearn, what is it? எனக்கு தெரிஞ்ச இந்த பீப்புள் கேட்டு அவ்வளோ கைண்டு இதேதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது வேண்டாம் எனக்கு. இதேதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதேதான் யோசிச்சிருக்கேன். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த சேயிங் வந்து நாட் ஏபிள் டு சே நோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இன்னைக்கு கூட பேசினாங்க ஸ்டேஜ்ல. அந்த இது வந்துட்டு we have to let go. ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ எனக்கு என் ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், இவளுக்குமே அப்படிதான். ஸோ பிகினிங்ல எங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கை ஒன்று இருக்கும்ல, தட் யார் நம்மளை காசு பண்ணியிருக்காங்களோ, யார் நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு லாயலாக இருக்கணும், கேட்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்ட் மேலே we tend to like compromise on some things, like நம்ம கம்ஃபர்ட்டு, நம்ம டைமிங்ஸு, அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும், ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட ஒர்க் they will feel புரியுது, அவங்க தப்பா எடுத்துப்பாங்களே அப்படின்ட்டு. இட் இஸ் நெசசரி. நான் சொன்ன மாதிரி அகாமடேட் இருக்கு, வெரி நெசசரி. ஆனா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும், எப்போ வந்துட்டு நம்ம ஆக்சுவலா பிடிச்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எப்போ அது லைக் ப்ராக்டிக்கலா அது தேவைப்படுது, அண்ட் எப்போ we are being taken advantage of. இதை பிரிச்சு பார்க்க தெரியணும். அந்த பிரிச்சு பார்க்கறது இப்போ கிளாரிட்டி வந்துடுச்சு. அந்த கிளாரிட்டி வரப்போ ஸ்ட்ராங்கா நோ ஐ எம் நாட் டூயிங் திஸ்ன்னு சொல்ல வரணும். இன்னும் ரொம்ப பாவம் ஃபீல் ஆகக்கூட வேண்டாம். யா, ஓகே, actually that's a good one though. Okay, தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.